11 தோல்வி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா மானத்தை வாங்கிவிட்டார். அவரது பேராசையால அதிமுகவின் கௌரவத்தை காற்றில் பறக்கவிட்டுள்ளார். தற்பொழுது நடந்து முடிச்சிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதிக தொகுதிகளை வென்ற கட்சியாக விளங்குகிறது. அதனால கவர்னரை சந்தித்து தங்களை ஆட்சியமைக்க கோரினார் விஜய். அதனை கவர்னர் தவிர்த்து விட்டார். இதனை பயன்படுத்திக் கொண்ட எடப்பாடி ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதை தமிழகம் மட்டுமல்ல நாடே அதிர்ச்சியாக வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன செய்தார் எடப்பாடி என்பதனை பற்றி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்தாலும் இன்னும் பரபரப்பிற்கு குறைவில்லாமல் நகர்கிறது அரசியல் களம். குறிப்பாக நேற்று இரவு அன்று வெளியான சில தகவல்கள் தமிழக அரசியல் பார்வையாளர்கள் கூட எதிர்பாராதவை. அதாவது விஜய்க்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத பட்சத்துல திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான திரைமறைவு பேச்சுகள் நடப்பதாக வெளியான தகவல்தான் தமிழக அரசியல் களத்தை அனலாக்கி உள்ளது அப்படின்னே சொல்லலாம். தாவேகவுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறது. இது மக்களின் முடிவுக்கு எதிரானது என அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரும் சமூக வலைதளங்கள்ல எழுத அரசியல் களம் அனலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில இன்று மீண்டும் விஜய் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்காரு. அப்போது கவர்னர் தரப்புல உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது, பெரும்பான்மையை எப்போது நிரூபிக்க முடியும், யார் யார் உங்களுக்கு ஆதரவளிக்க உள்ளார்கள், நிலையான அரசாங்கத்தை உங்களால் வழங்க முடியுமா உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. இதனிடையே திமுக தலைமை அதிமுக உடனான கூட்டணி ஆட்சி திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் திமுக தலைமையை சந்தித்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்கும் முடிவை எடுத்தால் அது நமக்கு எதிர்காலம் இல்லாமல் செய்துவிடும். இன்று எடுக்கும் முடிவு தொண்டர்களையும் சோர்வடைய செய்யும். இன்று பழனிசாமி ஆட்சி அமைக்க திமுக ஆதரவளிக்கக்கூடிய பட்சத்தில் நாளை அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது அந்த பழி நம் மீது விழும். ஆதலால் தற்போதைய நிலையில தாவேக ஆட்சி அமைப்பதே சரியானதாக இருக்கும். நம்மால் திறமையான எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும். அதன் மூலம் இழந்த ஆதரவை மீட்டெடுக்க முடியும். மாறாக அதிமுகவுக்கு ஆதரவாக நின்னோம் அப்படின்னா எதிர்க்கட்சியாகவும் செயல்பட முடியாமல் போகும் என கூறியதாக தகவல்கள் லீக் ஆகியிருக்கு. அதோடு தற்பொழுது ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் தடுப்பது பாஜக தான் என்னும் கருத்து மக்களிடம் இருக்கிறது. நாமும் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது என்பது பாஜக ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு நாமும் உடந்தை என நம்முடைய பக்கம் மக்களின் கோபம் திரும்பிவிடும் சிக்கலும் உள்ளது அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து திமுக தலைமையும் எடப்பாடிக்கு நெருக்கமான ஒருத்தர் மூலமாக இந்த திட்டம் நமக்கு வேண்டாம், திமுகவுக்கு இதுல மாற்று கருத்து உள்ளது என்று தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இப்போது திமுக தலைவர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சந்திப்பு நடத்தி ஆலோசனையிலுமே ஈடுபட்டாங்க. திமுக தலைமை இந்த திட்டத்தை கைவிட்ட பின்னர்தான் இப்போது இந்த சந்திப்பு நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னாடி அவர்கள் தங்களின் விஜயின் ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் எடப்பாடிக்கு வந்தது மிகவும் கொடுமை. 1977 திமுகவும் அதிமுகவும் இணைய பிஜு பட்நாயக் முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியின்படி எம்ஜிஆர் தமிழக முதல்வராகவும் கருணாநிதி திமுகவோட தலைவராக தொடர்வதுதான் அது. இதனை இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால அந்த முயற்சியை கைவிட்டார் எம்ஜிஆர். அதன் பின்னர் தான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி தங்கள் இரத்தங்கள் மனதில் திமுக ஒரு தீய சக்தி என்று ஆழமாக பதிவிட்டு சென்று விட்டார்கள். இதை இன்னும் கொழுந்துவிட்டு எறிய எந்த முயற்சியையும் எடப்பாடி எடுக்கல. ஆனால் விஜய் இந்த கோஷத்தை கையில் எடுத்து தமிழக மக்களுக்கு மீண்டும் கொண்டு சென்றதால் தான் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்
எலெக்ஷன்ல அதன் மூலமாக அமோக வெற்றி பெற முடிஞ்சுச்சு. ஆனால் எடப்பாடி அதிமுகவை அகல பாதாளத்துல தள்ளிவிட்டார். இனி அதிமுகவிற்கு எதிர்காலம் வேண்டுமென்றால் எடப்பாடியை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அகற்றினால்தான் முடியும் என்று சமூக வலைதளங்கள்ல பேச்சு எழுந்திருக்கு. இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.